நம்ம இன்னைக்கு பார்க்க போற கதை என்னன்னா சிலப்பதிகாரம். ஒரு சிலம்புக்காக மதுரையே எரிஞ்ச கதை. பூம்புகார் பட்டணத்துல இருந்த நம்முடைய கதாநாயகன் கோவலன் என்னதான் தன்னுடைய மனைவி கண்ணகியை விட்டு மாதவியோடயே இருந்திருந்தாலும் தன் கணவன் இறந்துட்டான்னு செய்தி கேட்ட உடனே கண்ணகி என்ன தெரியுமா செஞ்சா? மதுரையே எரிச்சுட்டா. பல 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 ஒருடா. நம்ம கதையோட ஆரம்பத்துல நம்ம கதாநாயகன் கோவலன் எங்க இருந்தான் தெரியுமா? மாதவியோட மடியில. அங்கிருந்து கோச்சிட்டு கிளம்பின கோவலன் நேரா எங்க போனான்னு தெரியுமா? வேற எங்க, கண்ணகி ஆண்டதான். யாரும் இல்லா வாழ்க்கையில் நீ இருக்க ஏங்கினேன். காலம் வரை காதலாய் உம்மடியில் தூங்கினேன். நீ பிரிந்து போகிறாய் என் உயிரில் உடைகிறேன். எஞ்சிவிட்ட தூசிலே நான் என்னை கோர்க்கிறேன். அவள் பார்வைகள் சுமக்காமலே அந்த நாளையும் வருதே. நொடி நேரத்தில் உயர்வானது அந்த சாவனும் வரவே. அந்த பொண்ணு பாத்தியா? என்னதான் தன்னுடைய அம்படியா இன்னொரு பொண்ணாண்ட போய் தன்னுடைய செல்வத்தெல்லாம் தொலைச்சிட்டேன்னு சொல்லி வந்து நின்னாலும் தன் காலில் இருந்து 2 சிலம்பையும் கழட்டி, ஏன்னா நீங்க கண் கலங்காதீங்கன்னு சொல்லி கொடுத்தா பாரு. அவன் அப்படியே ஷாக் ஆயிட்டான். அந்த சிலம்பை கொண்டு நம்ம தொலைச்ச செல்வத்தெல்லாம் மீட்டுடலான்னு நேரா மதுரைக்கு கிளம்பிட்டான். அப்படிப்பட்ட மன்னர் ஒரு பெரிய தப்பு செஞ்சார். கோவலன் கொண்டு வந்த சிலம்ப தன்னுடைய பொஞ்சாதியோட சிலம்பன் தப்பா புரிஞ்சுட்டு கோவலன் என்ன தெரியுமா செஞ்சார்?